السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவைகள் நாம் இதனை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் ஓதுவோம். அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் இப்படிப்பட்ட துஆக்களை ஓதாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த துஆக்களை மனனம் செய்து ஓதி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். மிகச்சிறந்த ஒரு துஆ. இதனை ஓதினால் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நமக்கு உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ருக்கு பின்னால் ஓதுவோம். ஃபஜ்ருடைய நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். ஒவ்வொரு ஃபர்வான தொழுகைக்கு பின்னாலும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விடயங்களையும் சீராக்குவான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய ஒரு துஆ. 7 தடவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.